நான் உங்கள் ஆர்ஜி ஆபீஸ். இன்றைய காணொளியில முக்கிய செய்திகளோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதட்ட சூழல் இப்ப அதிகரிச்சிருக்கிறது. நேற்றைய தினத்துல நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் மூட்டம் குறைந்திருக்கிறது, தணியப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமா ஒரு உடன்படிக்கை கீழ வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளைய தினத்துல மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட இருந்தமை எல்லாரும் அறிந்த விடயம் தான். ஆனால் இன்றைய தினத்துல இந்த பேச்சுவார்த்தைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, இடம் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட இடம்தான் துருக்கியில அந்த பேச்சுவார்த்தையை நடத்தவும் இதுகான் அவர் அந்த துருக்கியினுடைய அதிபர் அந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில அந்த அமெரிக்கா அதே போல ஈரானுக்கு இடையில பேச்சுவார்த்தையை ஒருங்கிணைப்படுத்தி அவர் அமைச்சிருந்த அந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப ஈரானால அதே இடத்தை இப்ப எங்க மாத்திருக்கிறாங்கன்னு சொன்னா ஓமானுடைய மஸ்கட் என்ற இடங்கள்ல தான் அந்த இடத்துலதான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்துக்கள் வெளியா இருந்திருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு விடயம் தான் ஈரான் அதே போல அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட போகிறது. இதுல சில உடன்படிக்கைகள் எட்டப்பட போகின்றத அமெரிக்கா சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய உடன்படிக்கையில மிக முக்கியமான விடயம் தான் நீங்கள் அணு செறிவூட்டலை அல்லது யுரேனியம் செறிவூட்டலை நீங்கள் கைவிடணும். அதே போல உங்களுடைய மிசைல்ஸ் உற்பத்தியாக்கத்தை குறைக்கணும், இல்லாமல் செய்யணும் சொல்லி இதுல மிக முக்கியமா ஈரான் விலகி இருக்கிறார்கள். அணு சம்பந்தமான ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வருகிறோம், ஆனால் எங்களுடைய தற்பாதுகாப்புக்கு நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மிசைல்ஸை நாங்கள் அதனை இல்லாமல் செய்ய முடியாது. அதே போல இன்னும் சில ஒப்பந்தங்களை அவர் நிராகரிச்சிருக்கிறார். அணு ரீதி அல்லது யுரேனியம் செறிவூட்டல் சம்பந்தமான ஒப்பந்தத்துக்கு நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம், அதன் உடன்படுகிறோம் என்பதை ஈரான் தரப்பிலிருந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அமெரிக்காவானது சில ஒப்பந்தங்களை வைத்திருந்த போல அதே போல ஈரானும் சில ஒப்பந்தங்களை அவருக்கு எதிராக முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பொருளாதார தடையை நீங்களும் மாற்றணும் அல்லது அந்த பொருளாதார தடையில நீக்கணும் என்பதுதான் ஈரானுடைய கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினத்துல இந்த உடன்படிக்கை எட்டாத பட்சத்தில் அது மீண்டும் போராக வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த முழு அளவிலான போருக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம், தயார்படுத்தல் இருக்கிறோம் என்பதையும் ஈரான் மீண்டும் மீண்டும் வன்மையாகவும் கண்டிப்பாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு நாளைக்கும் அமெரிக்காவும் இடையில நடக்க போகின்ற அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னரான சில செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். நான் உங்கள் ஆர்ஜி ஆபீஸ்.